அடுத்தவங்கள பற்றி பேசுகிற, நீ ஏன் அடுத்தவங்கள பற்றி பேசுகிற அப்படின்லாம் சொல்லும்போது நான் கூட நினைப்பேன், நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோமோ, இல்லையே நம்ம நல்லா தானே வீடியோ போடுறோம், நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில டைம் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஆனால் சிலர் வந்து ஃபேக் ஐடி குரூப்ஸாக வந்து நீ மாஸ்க் போட்டு பேசுகிற, இவ்வளோ தைரியமாக பேசுகிற, மாஸ்க் போட்டு பேசு, அப்படி மாஸ்க்கை கழட்டிட்டு பேசு அப்படின்னு அவங்க என்னமோ ப்ரொஃபைலில் அந்த அம்மா ஃபோட்டோவையோ வந்து வச்சிருக்க மாதிரி. ஏன்னா மேக்ஸிமம் லேடிஸ் தான் வருவாங்க, ஜென்ஸ்லாம் அந்தளவுக்குலாம் இவ்வளோ சீப்பாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து குறை சொல்ல மட்டும்தான் தெரியும், சரிங்களா? அவங்க வந்து எதுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நல்லதுக்கு சொல்கிறாங்களால பார்க்க மாட்டேன். இது துர்காவை பற்றி வீடியோ போட்டால் நீ அவங்கள பற்றி பேசி வியூஸ் வாங்கி நீ சம்பாதிக்கிற. ஆமாம், அங்கே உங்கள் ஐயா வந்து யூடியூப்பில் நோட் அடிச்சு வச்சிருக்காரு. நீ போட்ட உடனே எந்தாப்பா நீ பேசின வீடியோ உட்காந்தாம்மா அவார்டை கொடுத்து கையில் வந்து காசு கொடுக்குறது. இடத்தையாவது வந்து மூலக்கொளர் மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? நான் தான் சொல்கிறேன், உனக்கு அவ்வளோ டவுட் இருந்தால் இரு, நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட வந்து யூடியூப் இன்கம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன், சரியா? இப்படிலாம் பேசினா தற்கொலை மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணனால நீ பெரிய ஆளாயிர மாட்டேன். நான் இப்படி பேசினோடனே அந்தாமா அப்படின்னா யூடியூப்பும் வந்து பேமெண்ட் போட்டுறாது, அதையும் தெரிஞ்சுக்குங்க. மாஸ்க் போடுறேன் போடலை, நான் என்ன விஷயம் பேசுகிறேன் அப்படின்றதான். பேக்ரவுண்ட் இப்போ நான் இமேஜ் வச்சு பேக்ரவுண்ட் வாய்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னா மூஞ்சியை காட்டுன்னு சொல்லுவியா? இல்லை, அதே மாதிரி தான். உனக்கு பிடிச்சா பாரு. சரி, நான் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன், குறை சொல்கிறேன்னு தெரியல, உனக்கு இங்கே என்ன வேலை? பேசுகிறேன்னு தெரியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போ. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பார்த்துட்டு போட்டோம். ரொம்பலாம் நீ வந்து உடனே நான் உனக்கு கையை பிடிச்சிருக்கல, என் வீடியோ பாரு. நான் கூட இதுங்களாம் பேசுவேன், சரி நம்ம ஏதோ தப்பான இதாக பேசுகிறோமா, நல்லா தானே அது நினைக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நான் நல்லது நினச்சிருக்கேங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியுதியா. நான் போட்ட வீடியோ உண்மையாகவே வேல்யூ இருக்குது அப்படின்றத ஒரு நியூஸ் சேனலில் என் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அட பாவிலா, நான் உண்மையாகவே நல்லா தான்டா பண்ணியிருக்கேன், இவங்க தான்டா கதறிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. அட கதறல் குரூப்ஸ், இந்த சிகப்பு நாடான் இருக்குல்ல, அந்த சேனலில் போய் பாரு என் வீடியோவை. அட டோங்லி, அப்போ தான் தெரிஞ்சு என் 3 வீடியோ வந்து அதில் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நான் வந்து அந்த பொட்டிக்ஸை வந்து ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. நீ வந்து நல்லா இருக்குன்னே ரிவ்யூ போட்டாலுமே அவங்க வந்து உனக்கு அதிகமாக வியூஸ் போச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, அவங்களோட எக்ஸ்போ போனால் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஒரு பொண்ணு என்கிட்ட அவ்வளோ வீடியோ போட்டான், அந்த பொண்ணோட இது போச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் அது எனக்கு அந்த சேனலில் வந்து வீடியோ போட்டு இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது இப்போ தான் தெரிஞ்சு. சரி, ஓகே, கத்துறவன் கடைசி வரை கத்திட்டே இருப்பான். ஆனால் எனக்கு வர்ற பேட் கமெண்ட்டை விட எனக்கு வர்ற குட் கமெண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நல்லதாக நடக்கும்போது கெட்டதாக இருக்கிற விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போமா? இல்லை, அதை வந்து தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் பேட் கமெண்ட் பண்ணுற நீ, ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுற நீ ஒரிஜினல் ஐடியாவே இருந்தாலும் ஓ முகரையை காட்டாத நீ, ஏன் முகரையை காட்டுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போ. ஏன்னா நான் உனக்காக வீடியோ போடுறேன். என் வீடியோ பார்த்து எந்த மக்கள்லாம் ஏமாறாமல் காப்பாற்றிக்கிறனோ, என்னை பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, நீ பிடிக்காத ஒரு ஆள்னா போ, பிடிச்சவங்க என் வீடியோ பார்த்துட்டு போவாங்க. உடனே நான் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் கேட்கல, என் வீடியோ பாருன்னு நான் சொல்லலை, சரியா? அடுத்தவளை பற்றி பேசுனதில்லை, என் சேனலில் உனக்கு என்ன வேலை? ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இரு, சரியா? நல்லா வீடியோ போடுவாங்கல்ல, இல்லை நீ யாருக்கு சொம்பு தூக்குற பாரு, அந்த சொம்பை வச்சுக்கிட்டு அந்த சொம்பில் அங்கே போய் அவங்க சேனலில் போய் சொம்பு தூக்கு. என் சேனலில் வந்து யாரும் வந்து சொம்பு தூக்க வேண்டாம், சரிங்களா? எனக்கு என்ன சொம்பு தூக்குறவங்களாம் பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் சொம்பு ரொம்ப நெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போய் அந்த நல்ல உங்களுடைய நீங்கள் தூக்குறீங்கல்ல துர்காக்கா, அந்த அக்காட்ட, நீங்கள் லக்ஷோக்கா, அவங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய அப்படியே இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் சொம்பு தூக்குங்க, என்கிட்ட தூக்க வேண்டாம், சரிங்களா? உங்கள் சொம்பில் நான் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் அவேர்னஸ் வீடியோ போடணும், என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், சரியா? நீ வந்து கதற அப்படின்றதுக்காக நான் ஃபீல் பண்ண முடியாது. அது நான் இதில் சொல்லுவேன்ல, வடிவேலு, நான் அடித்த மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ இதுக்கு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி, அப்போ அடிச்சாட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி நான் பேசின விஷயம் எங்கே கேட்டுச்சோ இல்லையோ. நிறைய பீப்புள்ஸ் வந்து மாறியிருக்காங்க, நிறைய பீப்புள்ஸ் வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு என் வீடியோ அவங்க சேனலில் வந்து எடுத்து போடுறாங்க பற்றியா. அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் நான் என்ன நினச்சி வீடியோ போடுறேன் அப்படின்னு. நீ நினைக்கிறா சம்பாதிக்கலாம், யூடியூபோட ரூல்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஓன் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான், ஓன் கண்டென்ட் நான் அடிச்சுக்கலாம், நாரிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். நீ வந்து ஒரு விஷயத்தை தப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்து வியூஸ் போகும் வேணாம், தவிர பேமெண்ட் வரவே வராது. இப்போது நார்மலாக அவங்க போட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னா ₹1 கூட வராது. உனக்குலாம் யூடியூப் தெரிலன்னா ஓடிடு, சரியா? இப்போ நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு என்ன சொல்கிறது, இதை போட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்றது எனக்கு கிடையாது. நான் 100 வாட்டி சொல்லிட்டேன், சரியா? நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்றும் உன்கிட்ட காசு கேட்டு வீடியோ போடல. ஒருத்தவங்க போடுறாங்கல்ல காசு கேட்டு, அம்மா குழந்தை இல்லைம்மா காசு கொடுமா அப்படின்னு. ஏம்மா எங்கள் அம்மாவுக்கு முடியலம்மா, எங்கள் ஐயாவுக்கு முடியலம்மான்னு இந்த ஃபேக்காக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கமெண்ட் பண்ண. அவங்கள்டலாம் போகலை. இதில் சில குரூப்லாம் இன்ஃப்ளூயன்சர் அண்ணா, உன் கூட பிறந்த அண்ணன் அந்த தம்பியை வந்து நீ அண்ணா அண்ணின்னு கூப்பிட்டுருப்பியான்னு தெரில. அண்ணா அண்ணி நீங்கள் தான் இது அண்ணி, உங்களை நான் பார்க்கணும் அண்ணி. அட பண்ணிங்களா, உங்கள் அண்ணன் மண்டாட்டி நீ என்னைக்காவது அண்ணின்னு கூப்பிட்டுருப்பியா? இல்லை உன் வீட்டுக்காரரோட வழியில் இருக்க உன் நாத்தனாவை யாரையாவது என்னைக்காவது அண்ணின்னு கூப்பிட்டுருப்பியா? இப்போ இவங்கெல்லாம் வீடியோ இவ்வளோ அதெல்லாம் மீடியா முகம் முத்தி போச்சு அப்படின்னா உனக்கு முத்தி போச்சு தான் அர்த்தம், சரியா? உடனே வந்து நீ வந்து ஃபேக் ஐடியில் வந்து பேசுனால நீ பெரிய ஆளாயிட மாட்டேன், சரியா? நான் மாஸ்க் போட்டு தான் பேச தானே செய்கிறேன், மாஸ்க்கை கலட்டுறேன் போடுறேன், அது உனக்கு தேவையில்லை. என் மாஸ்க் கலட்டினா மட்டும் என்ன பண்ண போகிறேன்? என்ன சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறது என்னோட விருப்பம், மாஸ்க் போடுவேங்கிறது என்னோட விருப்பம். ஏன் நெட்டு போடுறேன், ஏன் ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன், நான் ஏன் நெட்டு காசை போட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உடனே நெட்டை செலவு பண்ணி என் வீடியோ பாருன்னு சொன்னேன். என் வீடியோ பிடிச்ச என்னோட சப்ஸ்கிரைபர் என்னை விரும்புகிறவங்க என் வீடியோ பார்த்தா போதும். உங்களெல்லாம் பாருங்கன்னு இந்த ஃபேக் ஐடியெலாம் கேட்கவே இல்லை. இந்த 2 நாளாக அந்த துர்கா வீடியோ போட்டேனா அப்படியே ஃபேக் ஐடியெலாம் உனக்கே அந்த பழப்பு. அட தற்குறிகளே, அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நீ என்ன செய்ய போகிற தெரியாமல் தான் கேட்குறேன். நான் அதை ஃபுல்லாக குறை சொல்லலை.
ஏன் ஏமாற்றி சம்பாதிக்கிறீங்க? உழைச்சி இது பண்ணிடுங்க. நான் யூடியூப்லேயும் நல்லா தான் வருமானம் வர்றீங்க, கண்டென்ட்ன்ற பேர் நல்லா தான் போடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஏன் வந்து தெரியாத ஒரு விஷயத்த பொய்யா சொல்கிறீங்க? உங்களுக்கு வேறு பிஸ்னஸே கிடைக்காத ஹேர் ஆயில் தானே அப்படி தான் சொன்னேன். நீ அப்படியே உடனே வந்து ஃபேக் ஐடியில் அந்தம்மா கதறுது. அதை விட பார்த்தீங்கன்னா சொம்புகள் வந்து தகரட்டப்பா சொம்புகள் அதை காட்டிலும் கதறுது. அட தற்கொலைகளா, உங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேனே தெரில. சரியா, நீ கதறவன் கதறிட்டே இரு. அதில் பற்றியில் குட் கமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு அவங்க போதும். நீங்கள் வந்து கதற நீ எனக்கு தேவையே கிடையாது. சரியா, ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்கள வந்து ஏமாற்றி பொழைச்சி வாழ்கிறோம் அப்படின்னா அதை நம்ம தப்புன்னு சொல்லலாம். சரியா, இப்போ நான் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன். ஆமாம், நான் தான் வந்து கார் வாங்கிட்டேன் உங்களை மாதிரி, இப்போ தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா, சும்மா வந்து மூளைக்குள்ள மாதிரி ஏதாவது வந்து பேசிட்டு கூடாது. பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. உங்களாம் வந்து நான் பார்க்கலன்னு கையை பிடிச்சி இழுக்கவே இல்லை. சரியா, உடனே அவேர்னஸ் வீடியோ போட்டால் போதும். நான் அவேர்னஸ் வீடியோ போட்டு நான் போட்டிருக்கிறது அவேர்னஸ்ன்றது நியூஸ் சேனலுக்கே தெரிஞ்சிருக்கு. நியூஸ் சேனலில் என் வீடியோ பார்த்தப்போ தான் தெரிஞ்சு ஓகே இப்போ நம்ம போட்டது கரெக்டு தான், நம்ம வந்து கரெக்டான வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். இவனுங்க தான் நான் கதறிட்டு இருக்கானுங்கிறது நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. அப்படி கடைசி வரை கதறிட்டு தான் இருக்க போகிறேன். சரியா, அப்படியே நல்லா கதறு, நான் கவலையே பட மாட்டேன். இப்போ எதுக்கு நான் அந்த வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு ரீப்ளே பண்ண முடியல? மாஸ்க் போட்டிருக்கேன். நான் மாஸ்க் தானே போட்டிருக்கேன். இல்லை என்ன ஏதாவது சொல்லிடுவேன். சரியா, யூடியூப்லாம் ரூல்ஸ் நிறையா இருக்குது. மூடி தானே இருக்குது. அவுத்து போட்டாடுறாங்களா, அவங்கள்ட்ட போய் கேளு ஏன் வந்து இப்படி போடுறீங்க அப்படின்னு. நான் வந்து என்னைக்காவது என்னோடய ட்ரெஸ்லையோ என்கிட்டயோ ஆபாசம் தெரிஞ்சுன்னா நீ ஏமா அப்படி பேசினா ஆபாசம் இருக்குன்னு வந்து கேளு. சரியா, அங்கெல்லாம் ஒன்றும் முடியாது. அங்கெல்லாம் போய் அண்ணா அண்ணி அப்படியே கண்ணின்ட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து கதறிக்கிட்டு இருக்குது. ஏம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி தான் பேசு. இல்லை உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏதாவது ஒரு வீடியோவில் போய் இப்படி பைத்திய மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பியா? அட ஏதாவது என்ன சொல்கிறது, மூளை வளர்ச்சியில் அதை போய் வேறு ஏதாவது சேனல் அந்த சொம்பு தூக்குறியில் அந்த சொம்பு அங்கேயே போய் சப்போர்ட் பண்ணிவிட்டு சொம்பு தூக்கிக்கிட்டே இரு. சரியா, என்கிட்ட வந்து அந்த சொம்புக்கெலாம் சப்போர்ட் பண்ணாது. சொம்புகளெல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது. சரியா, தேவையில்லாத சும்மா நிறையவே இருக்குது. சரியா, அங்கே போய் பாரு. அவள் பொட்டிக்ஸ் சொல்லி வச்சு ஏமாற்றி பொட்டிக்ஸ் அக்கா எல்லாத்தையும் நான் சொல்லலை. சிலர்லாம் அப்படியே லைட்டிங் எஃபெக்டில் எக்ஸ்போ போய் பார்த்தோம்னா பழைய துணி தோற்று போயிடும். அதை சொல்லி வீடியோ போட்டோம்னா ஸ்ட்ரைக் அடிக்கிறாளுங்க. அப்போ என்ன செய்ய சொல்கிறேன்? இப்போ அது போகாத ஏமாறாத நம்ம சொன்னோம்னா நீ வந்து அடுத்தவங்க பிஸ்னஸை கெடுக்கிற. அட பாவேன், நான் அவன் பிஸ்னஸை கெடுக்கிறேன்னா நல்ல பொருளை விற்றா ஏன் பக்கி கெடுக்க போகிறேன்? நான் என்னைக்காவது யாராவது சோப்பு விற்கிறாங்க, கிரீம் விற்கிறாங்க, பவுடர் விற்கிறாங்க, நலங்கு மாவு விற்கிறாங்க, அதெல்லாம் எதையாவது சொல்லியிருக்கேனா? ஹேர் ஆயில்ன்ற பேரில் ஏமாத்தாதீங்க. ஹேர் ஆயில் விற்கிற எல்லாத்தையும் நான் சொல்லணும். ஆனால் ட்ரெண்டில் போகிற எல்லாமே கேவலமாக தான் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் ஒரு குரூப் கிளம்புது, அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் கேட்க மாட்டேங்கிறேன். என்னத்த சொல்ல, நீ வாங்காமல் போய் தொலை. வந்து என்கிட்ட வந்து சொம்பு தூக்கி தொலை. அதை உனக்குலாம் கமெண்ட்டில் என்னால் ரீப்ளே பண்ண கடுப்பாகுது. சரியா, 10 கமெண்ட் இப்போ தான் சொல்லுவேன். 10 பேர் நல்லா இருக்கிற இடத்துல நீ வேறு வந்து தொலைஞ்சிட்டு உனக்குலாம் ரீப்ளே பண்ணணும்னு என் தலையில் தரேன். நான் எல்லாத்தையும் சொல்லலை, தெரியல, உங்களுக்கே தெரியும். என்னோடய நண்பர்கள், என் ஃபேமிலி, சரிங்களா, அவங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. நீங்களே போய் பாருங்கள். அப்படியே வந்து இந்த சொம்புகள்லாம் வந்து ஃபேக் ஐடியில் வந்து கதறிக்கிட்டு இருக்கு. கேட்டால் நான் மாஸ்க் போடுறேன். நான் மாஸ்க்கை கழட்டிட்டா மட்டும் இவங்க வந்து அப்படியே வந்து பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இங்கே எங்கே தூக்கி போட போகிறீங்க? நான் தானே ஏதோ பண்ணிக்கிட்டு உங்களை வந்து கலவரத்துக்கு தூண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் பக்கியில் என்னத்தையாவது மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போய் தொலைங்க. உங்களெல்லாம் வந்து கமெண்ட் பண்ண நான் சொல்லவே இல்லை. சரியா, நான் ஒவ்வொரு ஆளுக்காக ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்காக நான் வீடியோ போட்டேன். எத்தனை வாட்டி தான் ஒரு 10 பேர் இருக்க நினைக்கிறேன். திரும்ப எரிச்சலாக வருது ஒரே கமெண்ட்டை போடுறதுக்கு. எனக்கு எத்தனை வாட்டி தான் நான் மாஸ்க் போகிறேன். நான் பேசுகிற விஷயம் தெரிஞ்சால் போதும். நான் பேசுகிற விஷயம் புரிஞ்சதுனால தான் அதை வந்து ஒரு நியூஸ் சேனலில் போடுறாங்க. சரியா, அவங்க வந்து ஏன் கேட்கல, ஏமா நீ மாஸ்க் போட்டு வீடியோ போடுற அப்படின்னு கேட்கல. நீங்கள் கேட்குற அப்படின்னா அது ஏன் விருப்பம். சோஷியல் மீடியாவில் முகத்தை காட்டுறதும் காட்டாமல் இருக்கிறது ஏன் விருப்பம். சரியா, நான் ஒன்றும் கூத்தாட வரல. எனக்கு வந்து வீடியோ போட பிடிச்சிருக்கு. தப்பாக இருக்கிற விஷயத்த தப்புன்னு சொல்கிறேன், ரைட்டாக இருக்கிற விஷயத்த ரைட்டுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போ. சரியா, இதுக்கு மேலே உங்களால் ரீப்ளே வீடியோ போட முடியாது. பக்கியில் வெறுத்து போய் வருது. ஐயே சை, என்ன வாழ்க்கடா இது. இதுங்கள்ட்டெல்லாம் பதில் சொல்லி எனக்கு போகுது. கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணாலும் உடனே நீ அடுத்தவங்களை பற்றி பேசி சம்பாதிக்கிற. யாராவது ஒரு யூடியூபர்கிட்ட போய் சரியா, மேக்ஸிமம் சின்ன யூடியூபர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். அவங்கள போய் நான் ஒன்று உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வருதுன்னு போய் கேளு. சரியா, அப்போ தெரியும் இதில் வந்து நான் வீடியோ போட்ட உடனே நான் பேமெண்ட் வாங்குறேன்னா இல்லையான்னு. இப்போ நான் போடுறேன் பற்றியா உனைய பேசி இதில் வேணால் எனக்கு வேணால் ஒரு ரூபா 2 ரூபா வரலாம். அதிலலாம் ஒரு டேஷும் வர்றது தெரிஞ்சுக்கும். மூளைக்குளர் மாதிரி எதாவது பேசிகிட்டு இருக்காது. எனக்கு வேலை வெட்டி இல்லையா பாரு. தூங்கி எந்திரிச்சு உட்காந்து வீடியோ போட்டுருக்கேன். பாய் பாய்டா சொல்லுங்களா. என்னோடய ஃபேமிலி யூடியூப் உங்களுக்கு தான். பாய்.